இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாய் பெயர்ச்சி. செவ்வாயாகப்பட்டவர் காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான அந்த மீன ராசியில இருக்கிறார். இவர் 45 நாட்களுக்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய ஒரு கிரகம். மாத கிரகங்கள் அப்படின்னு இருக்கக்கூடிய வரிசையில இந்த செவ்வாய் பகவானும் ஒரு கிரகமாக செயல்படுகிறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் இந்த மீன ராசியிலிருந்து மேஷ ராசின்றது செவ்வாய்க்கு ஒரு ஆட்சி வீடு. மேஷ ராசியும் விருச்சிக ராசியும் செவ்வாயினுடைய ஆட்சி வீடாக இருக்கும். இந்த மேஷ ராசிக்கு வரக்கூடிய மே மாதம் 12ஆம் தேதி பெயர்ச்சி ஆகிறார். இந்த மே மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா செவ்வாய்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு பாவ கிரகம், அதுலயும் பாத்தீங்கன்னா விரைவாக நகர்ந்து செல்லக்கூடிய ஒரு கிரகம். இந்த செவ்வாயினுடைய தாக்கம் மற்ற கிரகங்களோடு சேர்ந்து செயல்படும் போது மிக விரைவாக அதிகப்படியான ஒரு பலன்களை நன்மையாகவும் கெடுதலான பலன்களையும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கும். ஒரு பூமிக்காரகன், ஒரு தொழில்காரகன், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த செவ்வாயினுடைய தாக்கம் பாத்தீங்கன்னா கலத்திரக்காரகனும் கூட. இந்த கலத்திரக்காரகன் பூமிக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசி காலபுருஷனுக்கு மேஷ ராசியில் இருந்து செயல்படும் போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் 10ஆம் இடமான அந்த கர்மஸ்தானத்துல பயிற்சியாகி வருகிறார். கர்மாதிபதியும் கூட அந்த கடகராசி என்பர்களுக்கு கர்மாதிபதி. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் பகவான். 5ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர், 10ஆம் இடத்திற்கு சொந்தக்காரர். இவர் இந்த கர்மஸ்தானத்துல இருக்கிறதுனால கடகராசி என்பர்களுக்கு வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒரு வேலையில நிலையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஒரு அலுவலகத்துல ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அலுவலகத்துல இவங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், இவங்களுக்கு உண்டான ஒரு மதிப்பு மரியாதை, அடுத்து பதவி உயர்வு, இது எல்லாமே எதுவுமே இருக்காது. இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நபர்களுக்கு எல்லா விதமான ஒரு அங்கீகாரமும் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும். இது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இவர்கள் மிகவும் ஒரு வெறுப்பான ஒரு லைஃப ரன் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருப்பாங்க இந்த கடகராசி என்பர்கள். ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு எப்போதுமே மனசுல வச்சுட்டு வெளியில வெளிப்படையாக வேற மாதிரியாக எல்லாம் ரியாக்ட் பண்ண தெரியாது. அதனால எப்போதுமே மனசு ஒரு சோகமான ஒரு சூழ்நிலையில நமக்குன்னு வாச்சது இவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை கடந்து செல்பவர்கள் இந்த கடகராசி என்பர்கள். இவர்களுக்கு இந்த 45 நாட்கள் மிகவும் ஒரு அருமையான ஒரு நாட்களாகவும் இந்த ஒரு நாட்களின் மூலமாக அந்த வேலையில அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை அமைப்புல பாத்தீங்கன்னா முக்கியமான பதவிகளை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் இவர்களினுடைய ராசியை பார்வையிடுகிறார். ஆனாலும் இந்த கடகராசியில் அன்பர்கள் ஒண்ணு முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ராசியில தான் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். அந்த ராசியை அவர் பார்க்கும் போது ஒரு முழுமையான பலத்தை இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போறார். இந்த ராசிக்கு வரும்போது அவர் பலவீனமாகவும் அவர் 4ஆம் பார்வையாக இந்த ராசியை பார்க்கும் போது மிகவும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு அமைப்பாகவும் தான் இந்த செவ்வாய் பகவான் செயல்பட போறார் இந்த ராசி என்பர்களுக்கு. அதனால ஒரு முக்கியமான ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு தன்னம்பிக்கையோடையும் ஒரு துணிச்சலோடையும் செயல்படக்கூடிய ஒரு தருணம். ஒரு 10 வருடங்களாக ஒரு 8 வருடங்களாக வேலை பார்த்து கொண்டு இருக்கின்ற அலுவலகத்தை எல்லாம் விட்டுட்டு இவங்க வெளியிடத்திற்கு மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணத்தை தான் இந்த கடகராசி என்பர்கள் அனுபவிக்க போறாங்க. இதனால ஏதாவது பிரச்சனைகள் வருமா, எங்களுடைய வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரியான எந்த பாதிப்புகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த 45 நாட்கள். இந்த ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் முழுமையான ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. இவர் 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அடுத்து 7ஆம் பார்வையாக உங்களுடைய 4ஆம் இடமான அந்த சுகஸ்தானத்தை பார்க்கிறார். 7ஆம் பார்வை அப்படின்றது பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிகேஷன் ஒரு ஸ்ட்ரிங்குன்னே சொல்லலாம். அந்த கம்யூனிகேஷன்ல ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இந்த நேரத்துல இருந்து வெளிப்படையாக நான் முதல்லயே சொன்ன மாதிரி யார்கிட்டயும் ஒரு ஒளிவு மறைவோட இருக்கக்கூடிய ஒரு நபர்களே கிடையாது இந்த கடகராசி என்பர்கள். அந்த வெளிப்படையாக சில இடத்துல பேசக்கூடிய ஒரு நபர்களும் கூட. ஆனா கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அந்த இதை எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு நாம உண்டு நம்ம வேலை உண்டு, யார்கிட்டயும் கோவப்படக்கூடாது, எந்த விதமான ஒரு விஷயத்தையும் நம்ம வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு மன அழுத்தத்துல இருக்கிறாங்க. நிறைய கடகராசி என்பர்கள் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னால வெளியில போய் வேலை செய்யறதுக்கும் முடியாது, வெளியில வேலை செஞ்சாலும் அதுல மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. இந்த மாதிரியாக மன அழுத்தம் சார்ந்த சில விஷயங்கள்ல இந்த மாதத்துல இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த ராசி என்பர்கள். கடகராசி என்பர்கள் சில இடத்துல ரொம்ப போல்டா அவர்கள் வெளிப்படையாக பேசுவதற்குண்டான ஒரு தருணம். அடுத்து சொத்து சார்ந்த விஷயங்கள்லாம் வழக்குகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அந்த வழக்குகள் இருந்தெல்லாம் மிகவும் விரைவாக வெளியில வரக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அந்த பூர்வீக சொத்துக்கள்ல இருக்கக்கூடிய சில பராமரிப்பு விஷயங்களை இந்த காலகட்டம் இந்த கடகராசி என்பர்கள் எடுத்து செய்வதற்குண்டான ஒரு நேரம். இது நாள் வரைக்கும் ஏதோ ஒரு செலவு போயிட்டு இருக்கும். அந்த பூர்வீக சொத்து, அப்பா வாழ்ந்த வீடு, தாத்தா வாழ்ந்த வீடு, எங்க அம்மாவோடைய வீடு, எங்க பாட்டியோடைய வீடு, இப்படின்னு அந்த பூர்வீக சொத்துக்கள் மீது அதிகப்படியான அலாதியான ஒரு பிரியம் இருந்தாலும் அதை சரிவர பராமரிக்க முடியாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. இந்த செவ்வாயினுடைய பார்வை அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாகவும் தான் இருக்கு. இந்த பராமரிப்பின் மூலமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அந்த சொத்துக்கள் மூலமாக வரக்கூடிய சில நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேரும். இப்போ ஒரு பூர்வீக சொத்தை தொடரும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு பாக்கியம் அப்படின்றது அந்த ராசி என்பர்களுக்கு முழுமையாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த இடத்தையே இவர்களால காலடி எடுத்து வைக்க முடியும், அந்த இடத்துக்கு உண்டான சில பராமரிப்பை செய்ய முடியும். அந்த ஆசீர்வாதம் இல்லாம இவர்களால ஒரு செங்கலை கூட அங்க நகட்ட முடியாது. அந்த அளவிற்கு அந்த பூர்வீக சொத்து அப்படின்றது பரம்பரையாக இருக்கக்கூடிய முன்னோர்களின் முழுமையான ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்கும். அதை எல்லாத்தையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு நேரமாக வருது அப்படின்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஆசிர்வாதம் இருக்கு இவர்களினுடைய முன்னோர்களின் மூலமாக அப்படின்றத நம்ம இங்க முழுமையாக தெரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த விஷயத்துல எல்லாம் நிறைய வளர்ச்சிகள் இருக்கும். அடுத்து கணவன் மனைவி பந்தம் அப்படின்றது இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை வெறுத்து நம்ம இந்த இடத்துல வாழணும், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கக்கூடிய அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா விவாகரத்தை வாங்கிட்டு போயிடலாம் இவர்களோட வாழ்றதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நபர்கள் கூட இந்த 45 நாட்கள்ல அந்த முடிவுகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். எவ்வளவோ பிரச்சனைகளை தாண்டி வந்திருப்பாங்க. ஆனா ஒரு சின்ன ஒரு பிரச்சனைக்காக இவர்கள் ஒரு பல வருடங்களாக பேசாம அந்த இடத்துல ஒரு நண்பர்கள் மாதிரியும், அடுத்து பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பேயிங் கெஸ்ட் மாதிரியும் தான் வந்துட்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும். அது எல்லாமே இந்த 45 நாட்கள்ல முழுமையாக சரி வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த மாதிரியாக அந்த பந்தம் அப்படின்றது நீடித்து நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை மாற்றக்கூடிய ஒரு நாட்களாக தான் இந்த செவ்வாய் பெயர்ச்சி இந்த கடகராசி என்பர்களுக்கு கொடுக்க போகுது. விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அந்த விளையாட்டு துறையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் அத்லெட்டிக்ஸ்ல இருப்பாங்க. அந்த அத்லெட்டிக்ஸ்ல வெற்றி பெற முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் நிறைய பேர் இருப்பாங்க. அதுல எல்லாரையுமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இந்த செவ்வாய் பயிற்சி முழுமையான ஒரு வெற்றி வாய்ப்புகளை விளையாட்டு துறையில இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க போகுது. பாதுகாப்பு துறை, அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள், இவர்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மதிப்பு
மதிப்பு மரியாதை நல்ல வருமானம் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பு கௌரவம் அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பையும் இந்த கடகராசி என்பர்கள் முழுமையாக பெற போறாங்க. இந்த ராசி என்பர்கள் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில மேக்சிமம் பாத்தீங்கன்னா கேது திசை, அடுத்து பாத்தீங்கன்னா புதன் திசை, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி என்பர்களாக இருப்பாங்க. சில பேருக்கு சுக்கிர திசை இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு முழுமையான ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது இந்த 45 நாட்கள்ல இருந்து கிடைக்க போது. நிறைய விஷயத்துல ஒரு வளர்ச்சிகள், பொருளாதார வளர்ச்சி, உடல் நலன்ல வளர்ச்சி, அடுத்து பாத்தீங்கன்னா சில தேவையில்லாத வழக்குகள்ல இருந்து நிவாரணம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களாக தான் இந்த 45 நாட்கள் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய திசாபுத்தி சொன்னேன் இல்லையா, கேது திசை சுக்கிர திசை இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கும். மேக்சிமம் புதன் கேதுல இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.